ஒவ்வொரு வீட்டுக்கும் புதுசு புதுசாக சோபா வருது. சோபா வந்த உடனே பின்னாடியே முதலமைச்சரும் வருகிறார். இது இந்த புஷ்பா படத்தில் வர மாதிரியே இருக்கு. எனவே அடிப்படையில் அவர் ஆட்சி அமைத்ததற்கு யார் காரணம் என்றால் திமுக கூட்டணியில் இருந்தவர்கள் தான். கடன் சுமை இருக்கிறது, நான் போய் பார்த்துட்டு தான் சொல்றேன். ஜோதிடர் ஊருக்கெல்லாம் என்ன நடக்கிறது என்று சொல்கிறவர் தனக்கு என்ன நடக்கும் 24 மணி நேரத்தில் என்று அவருக்கு தெரியாமலேயே போய்விட்டது. நீங்கள் சட்டமன்றத்திற்குள்ளேயே வராத 234 இடங்களிலும் அந்த கட்டுத்தொகை டெபாசிட்டையே இழந்த சீமானை பார்க்கிற போது இத்தனை இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிற கட்சியின் தலைவர் எடப்பாடியை அவர் பார்த்திருக்க வேண்டும். தாவேக்கனுடைய வீழ்ச்சி குளத்தூரை பார்த்தா தெரியாதா உங்களுக்கு? 15 அமைச்சர்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க, அது பார்த்தா உங்களுக்கு புரியாதான்? ஐயா வணக்கம். வணக்கம் ராஜேந்திரன். இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய நம்பிக்கை வாக்கெடுப்பில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த வெற்றி பெற்றதற்கு காரணம் திமுக கட்சியில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளுடைய ஆதரவாலையா அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து வந்தவங்கள ஆதரவால் அது வெற்றி பெற்றதா நீங்கள் கருதுறீங்களா? எது இதுக்கான ஒரு சாத்தியமான முடிவாக நினைக்கிறீங்க நீங்கள்? தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு முதலிலேயே நாம் வாழ்த்துக்களை சொல்லியிருந்தோம். இப்போது சட்டமன்றத்திலும் அந்த பெரும்பான்மையை மெய்ப்பிப்பதற்கு நம்முடைய வாழ்த்துகள். அதே நேரம் இது யாரால் என்பது எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு அதிமுகவிலே இருந்து பிரிந்து வந்து ஒரு 28 பேர் அவரை ஆதரித்திருக்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே அவருக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்னும் நம்பிக்கையிலே தான் ஆளுநர் ஆட்சி அமைக்க அனுமதி கொடுத்தார். அப்போதே அந்த பெரும்பான்மை இருந்தது. இப்போது அது கூடுதலாக ஆகியிருக்கிறது பிரிந்து வந்தவர்களால். எனவே அடிப்படையில் அவர் ஆட்சி அமைத்ததற்கு யார் காரணம் என்றால் திமுக கூட்டணியில் இருந்தவர்கள்தான். யாரை தீய சக்தி என்று சொல்லிக் கொண்டிருந்தாரோ அந்த தீய சக்தியோடு இணைந்திருந்தவர்களின் ஆதரவில் தான் அவரால் ஆட்சி அமைக்க முடிந்திருக்கிறது. இது பெரும்பான்மையை மறுபடியும் சட்டமன்றத்திலும் மெய்ப்பிக்க வேண்டும் என்பது ஒரு மரபு. அதுவும் நடந்திருக்கிறது. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது யாருடைய ஆதரவால் இன்றைக்கி அவர் பெரும்பான்மை நிரூபிச்சிருக்கார் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பேசும் பொழுது திமுக கூட்டணி அதாவது தோழமை கட்சிகளுடைய ஆதரவால் நீங்கள் வந்து இன்றைக்கி முதலமைச்சராக ஆகிருக்கிறீங்க அப்படின்னு அவர் அந்த பதிவு அவர் முடிச்சிடறாரு. அதுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் என்ன பண்ணுறாரு, தாவேக்கனுடைய வீழ்ச்சி குளத்தூரை பார்த்தா தெரியாதா உங்களுக்கு? 15 அமைச்சர்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க, அது பார்த்தா உங்களுக்கு புரியாதான்னு சொல்லி அவருடைய தோரணையும் அவருடைய அந்த பேச்சும் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஆதரவு கேட்கும் பொழுது அவருடைய அந்த பணிவு இருந்தது, அப்படி இல்லையே, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? வெற்றி எப்போதும் யார் ஒருவருக்கும் ஒரு ஆணவத்தை கொண்டு வந்து சேர்க்கும். காலம் அதனை சரி செய்யும். இது இயற்கையினுடைய போக்கு தான். ஆனாலும் ஒரு வேறுபாட்டை நாம் கவனிக்க வேண்டும். சட்டமன்றத்தில் இருக்கிற விஜய் வேறாக இருக்கிறார். எக்ஸ்தளத்தில் பதிவிடுகிற போதும் மேடையில் பேசுகிற போதும் விஜய் வேறாக இருக்கிறார். சட்டமன்றத்தில் அவர் அமர்ந்திருந்த அந்த தோற்றமே ரொம்பவும் அப்பாவியாக எனக்கு பட்டது. உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியதற்கு சட்டமன்றத்திலேயே அவர் விடை சொல்லியிருக்கலாம். ஆனால் சட்டமன்றத்திலேயே விடை சொன்னால் அதை அவரே சொல்லியாக வேண்டும். எக்ஸ்தளத்தில் அவர் பெயரால் சொல்லலாம், யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். எனவே தெளிவாக தெரிகிறது விஜய் இயல்பாக அவருக்கு என்ன கருத்தியல் இருக்கிறது, சட்டமன்றத்தில் உடனுக்குடன் விடை சொல்ல முடிகிறதா என்று தெரியவில்லை. எனக்கு என்ன அச்சமாக இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டின் அரசியலை இணையதளத்திலேயே நடத்தி விடலாம், சமூக வலைத்தளத்திலேயே நடத்தி விடலாம் என்று கருதுகிறாரா என்று தெரியவில்லை. இன்றைக்கு அல்ல, இனி வரும் நாள்களிலும் சட்டமன்றத்தில் ஒருவர் கேள்வி கேட்டால் மாலையில் எக்ஸ்தளத்தில் போய் அவர் விடை சொல்லுவாரா என்பதும் நமக்கு தெரியவில்லை. அந்த விடையிலே கொஞ்சம் கூடுதல் ஆணவம் இருக்கிறது. சட்டமன்றத்தில் பேசுகிற போது அப்படி இல்லை. எனவே இது அவர் இல்லை, இந்த அந்நியன் மாதிரி 2 விஜய் எனக்கு தென்படுகிறார்கள். இயல்பாக நேருக்கு நேராக கேட்கிற போது விடை சொல்லுகிற விஜய் வேறாக இருக்கிறார். பின்னால் இருந்து பின்னால் வேறு விஜய் யாரோ இருக்கிறார்கள் போல் இருக்கிறது, அது வேறாக இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். அதே மாதிரி விஜய் சொல்கிறாருங்கய்யா, இந்த மாதிரி வந்து சமூக நீதி கொள்கையிலும் முற்போக்கு கொள்கையில் வந்து நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம், அதை பார்த்து திமுக வந்து
அலறுது அப்படிங்கிற மாதிரியும் அவருடைய பதிவு போட்டிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு ஆட்சியை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பார்த்தேன். அதாவது மதச்சார்பற்ற கொள்கையிலும் சமூக நீதியிலும் ம். நாம் உறுதியாக இருப்பதை பார்த்து திமுக அலறுகிறது. ஏன்னா ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக விஜய் சமூக நீதி மதச்சார்பின்மை பற்றி பேசிட்டு இருக்கிறார். திமுக கட்சி தொடங்கி 3 வருடம் தான் ஆகிறது. எனவே விஜயனுடைய மதச்சார்பின்மை சமூக நீதி எல்லாம் பார்த்து திமுக அச்சப்படுகிறது என்பது மிகுந்த கவனத்தோடும் மரியாதையோடும் நான் சொல்லுகிறேன். ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கிறது. ஆனால் அப்படி சிறுபிள்ளைத்தனம் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். நான் சைல்டிஷ் என்று சொல்லவில்லை, சைல்டு லைக் என்று தான் சொல்லுகிறேன். இப்போ மதச்சார்பின்மையும் முற்போக்காக வந்து நாங்கள் வந்து அந்த அரசாக நாங்கள் இருக்கிறோம்னு சொல்கிறவர் தான் வந்து தனக்கு ஆஸ்தான ஜோதிடரை வந்து ஒரு எஸ்ஓடி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸராக வந்து அப்பாயின்ட் பண்ணார். அப்புறம் எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்பால் வந்து அவர் பின்வாங்கிட்டார். ஸோ இதை எப்படி நீங்கள் இந்த சிந்தனை வந்து அவருக்கு எப்படி முற்போக்கு சக்தி, நாங்கள் வந்து இப்போ கொள்கை தலைவர்களாக பெரியாரை வச்சுருக்கிறோம், அம்பேத்கரை வச்சுருக்கிறோம், இப்படி இல்லை காமராஜர் வச்சுன்னு சொல்கிறவர் எப்படி இந்த மாதிரியான சிந்தனைக்குள்ளே அவர் உள்ளே போகிறாரு? நீங்கள் நிறைய இடங்களை பார்க்கலாம். அவருடைய முற்போக்குக்கான சமூக நீதிக்கான அடையாளங்கள். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக யாரை அவர் அமர்த்தி இருக்கிறார்? இன்றைக்கு இப்போது வந்திருக்கிற ஒரு செய்தி, அரசு வழக்கறிஞராக யாரை அமர்த்தி இருக்கிறார்? விஜயநாராயணன் என்று நான் கருதுகிறேன். அவர் யார் என்பது தெரியும். இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் அவர்தான் இவருடைய இந்த கார் வரி ஏய்ப்பு தொடர்பான வழக்கில் அதற்கு வாதாடியவர். அது மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் இவருடைய சமூக நீதியை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம். எனக்கு மேலும் மேலும் தோன்றுகிற கருத்தெல்லாம் அவர் சமூக நீதிக்கு எதிரானவரா, சமூக நீதிக்கு ஆதரவானவரா, சமூக நீதி பற்றியும் அறியாதவராகவே எனக்கு படுகிறார். எனக்கு விஜயை பொறுத்தளவு அவருடைய முகத்தோற்றம், சட்டமன்றத்தில் அமர்ந்திருப்பது, தானாக எதுவும் பேசாதது அவருடைய அறியாமையின் வெளிப்பாடாகவே இருக்கிறது. கற்றுக்கொள்வதற்கும் அவர் அந்நியமாக இல்லை. பின்னால் இருக்கிறவர்கள் இணையதளத்தின் மூலமாகவே அரசியல் முழுமையும் நடத்திவிடலாம் என்று கருதுகிறார். எத்தனை காலத்திற்கு அது அப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. அதாவது தான் பெற்ற வெற்றி, அவர் பெற்றிருப்பது பெரிய வெற்றி தான், நான் மறுக்கவில்லை. ஆனாலும் எதனை கவனத்தில் கொள்ள வேண்டும்? நான் விஜய் அரசுக்கு மட்டும் சொல்லவில்லை, நம்முடைய அரசுகள் எல்லாவற்றையும் சேர்த்தே சொல்லுகிறேன். எப்போதும் 50 விழுக்காட்டுக்கு மேல் வாங்கியவர்கள் தான் அரசமைக்க வேண்டும் என்கிற சட்டம் இங்கே இல்லை. 35 விழுக்காடுகளை பெற்றிருக்கிறோம் என்றால் 65 விழுக்காடு எதிராக இருக்கிறது என்று தான் பொருள். நான் எல்லா ஆட்சிக்கும், நம்முடைய ஆட்சிக்கும் சேர்த்தே நான் சொல்லுகிறேன். இப்போதும் நீங்கள் எண்ணி பார்த்தால் 1,72,00,000 வாக்குகள், சற்று கூடுதலாக தாவேகா பெற்றிருக்கிறது. 1,54,00,000 வாக்குகள் திமுக கூட்டணி பெற்றிருக்கிறது. அதே போல் அதிமுக தனியாகவே 1,04,00,000 பெற்றிருக்கிறது. எனவே 1,72,00,000, 1,54,00,000 அந்த உடன் இருக்கிற மற்ற எண்களையும் துல்லியமாக கழித்தால் 17,00,000க்கும் கூடுதலாக இருக்கிறது. அவ்வளவுதான். 17,00,000. அது போக 1 கோடிக்கும் மேலாக அதிமுகவினுடைய கூட்டணியும் வாங்கியிருக்கிறது. சேர்த்து பார்த்தால் 1.25 கோடி தாவேகா, 3 கோடி வாக்குகளை எதிரில் இருக்கிற கட்சிகள் பெற்றிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கூட அவர் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவருக்கு இவற்றை பற்றிய கணக்கெல்லாம் தெரிந்திருக்குமா என்று தெரியவில்லை. அருகிலிருந்து எக்ஸ் தளத்தில் எழுதுகிறவர்கள் இதையும் சேர்த்து அவருக்கு சொன்னால் நல்லது என்று எனக்கு தோன்றும். இப்போ முந்தைய திமுக அரசு வந்து கடனை வச்சுட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் முந்தைய திமுக அரசு கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும்னு சொல்கிறாரு. அப்போ முரண்பாடாக பேசுகிறாரு. கடன் இருந்துச்சுன்னு சொல்கிறாரு, கடன் இருக்குதுன்னு சொல்கிறாரு, முந்தைய திமுக அரசின் திட்டங்களும் தொடரும்னு சொல்கிறாரு. இந்த முரண்பாடுகள் இல்லை கடன் இருக்கா, இது எப்படி ஒரு பார்க்க போகிறாருங்க? எல்லா மாநிலங்களும் கடன் சுமையில் தான் இருக்கின்றன. தமிழ்நாட்டை மட்டும் நாம் சொல்ல முடியாது. அதற்காக நான் இதை நியாயப்படுத்தவில்லை. எதற்காக கடன் என்று பார்க்க வேண்டும். சமூக நலத்திட்டங்கள் கூடுதலாக இருக்கின்றனவா என்று பார்க்க வேண்டும். இது குறித்தெல்லாம் சட்டத்திலேயே விதிகள் இருக்கின்றன. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறிப்பிட்ட சதவீதம் கடன் வாங்கலாம் என்று இருக்கிறது. அந்த விதிக்கு உட்பட்டுத்தான் அந்த வரம்புக்கு உட்பட்டுத்தான் வாங்கியது. அதிலும் தமிழ்நாடு எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 48% கடன் வாங்கி இருக்கிறது பஞ்சாப் மாநிலம். அதுதான் கடன் சுமையில் முதல் இடத்தில் இருக்கிறது. நீங்கள் இந்தியாவில் கடன் சுமையில் இருக்கிற மாநிலங்களினுடைய பட்டியலை எடுத்து பார்த்தால் முதல் 10 இடங்களில் தமிழ்நாடு இல்லை. முதல் இடத்தில் பஞ்சாப், இரண்டாவதாக 45% இமாச்சல பிரதேசம், மேற்கு வங்கம் 40%,
தமிழ்நாடு 26.1% தான் கடன். இது மிக குறைவு என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. நீங்கள் அந்த பட்டியலை பார்க்கிற போது முதல் 10 இடங்களுக்கு பின்னால் வருகிற மாநிலங்களில் தான் தமிழ்நாடு இருக்கிறது. இருக்கும் இந்த கடன் சுமைகள் எல்லாம் இல்லை என்றால் சமூக நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாது. இவர் என்ன சொல்கிறார், கடன் சுமை இருக்கிறது, நான் போய் பார்த்துட்டு தான் சொல்லணும். கடந்த பிப்ரவரி மாதமே நிதியமைச்சர் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். நாம் ஆட்சிக்கு வந்தவுடனும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார். இப்போது அதற்கான அறிக்கை கடந்த பிப்ரவரியிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அதை அவருக்கு தெரியவில்லையா அல்லது அவருக்கு எக்ஸ்தளத்தில் எழுதுகிறவர்கள் சொல்லவில்லையா என எனக்கு தெரியவில்லை. இந்த கடனையெல்லாம் தாண்டித்தான் அவர் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அறிந்துதான். எனக்கு தெரியாது என்று சொன்னால் கடந்த பிப்ரவரி மாதமே தனக்கு நடந்தது தெரியாது என்று சொல்லுகிறவர் ஒரு திறமையான கட்சி தலைவராக இருக்க முடியாது. எல்லாவற்றிலும் அவருடைய சில நாள்களிலேயே அந்த திறமையின்மை வெளிப்படுகிறது. நீங்கள் ஜோதிடரை பற்றி ஒரு கேள்வி கேட்டீர்கள். சும்மா இருந்திருக்கலாம். அவரை பற்றி இப்போது அவர் அரசு அதிகாரி என்று நியமித்தவுடன் 18 ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய உண்மையான பெயர் வெற்றிவேல் என்கிற அந்த வெற்றிவேல் கொலை வழக்கு பற்றிய செய்தி ஜூனியர் விகடனில் இருந்து இப்போது சமூக வலைத்தளத்தில் எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் ஒரே நாள் தான். பாருங்கள், ஜோதிடர் ஊருக்கெல்லாம் என்ன நடக்கிறது என்று சொல்கிறவர் தனக்கு என்ன நடக்கும் 24 மணி நேரத்தில் என்று அவருக்கு தெரியாமலேயே போய்விட்டது. அதை குறிப்பாக நான் பிரேமலதா, நம்முடைய தமீமுன் அன்சாரி ஆகியோரின் பேச்சை சட்டமன்றத்தில் குறிப்பிட்டு பாராட்ட வேண்டும். நன்றாகவே ஜவாஹிருல்லா, கோமாதேக்காவை சேர்ந்த நித்யானந்தம், வன்னியரசு எல்லோருமே சிறப்பாக பேசினார்கள். சேரன் செங்குட்டுவன் கதையில் இருந்து தமீமுன் அன்சாரி எடுத்து காட்டினார். சேரன் செங்குட்டுவனினுடைய ஜோதிடர் சொன்ன அந்த கூற்றே தவறாக ஆகிவிட்டது. பிரேமலதாவினுடைய பேச்சு உண்மையாக குறிப்பிட்டு பாராட்ட வேண்டும். உதயநிதி அவர்களின் பேச்சு போலவே பிரேமலதாவும் மிகச்சரியாக அதையும் நன்றாக அவர் சொன்னார். உங்களுக்கு அப்படி ஜோதிடர் வேண்டும் என்றால் அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் அதை ஏன் அரசு அதிகாரி என்கிறீர்கள்? ஒரு விதத்தில் அதை ஏற்றுக்கொண்டு ஜோதிடர் அவரை அந்த இடத்திலிருந்து மாற்றியது நல்லது, பாராட்டுகிறேன். ஆனால் அதே நேரத்தில் எந்த ஒன்றையும் இப்படி நிதானமற்று செயல்பட்டு அடுத்த நாளே திரும்ப பெற்றுக்கொள்வது என்கிற நிலையிலே தான் அரசு இருக்கிறது என்பதற்கும் இது எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆகையினால் கடன் சுமை என்று சொல்லுவது முன்பாகவே பார்த்திருக்க வேண்டும். எல்லோருக்கும் வெளிப்படையாக சொல்லப்பட்ட செய்தி தான். 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறது என்பது அது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 26.1% தான். அது வரம்புக்கு உட்பட்டது தான். அதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்திருக்கலாம். அவருக்கு அவகாசம் வேண்டும் என்பதை நான் ஏற்கிறேன். ஆனாலும் எப்போது சிலிண்டர் வரும் என்று மக்கள் எதிர்பார்க்கத்தான் செய்வார்கள். 2500 ரூபாய் தமிழ்நாடு முழுவதும் பேருந்தில் பயணம், இலவச பயணம், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய். அதாவது மாமன் சீர், தங்கம் எல்லாவற்றுக்கும் இருக்கட்டும். மாமன் நிலைமை என்னாகும் தெரியாது. நிதி நிலைமை என்ன என்று தெரிந்தால் தான் மாமன் நிலைமை என்ன புரியும். இதில் ஒரே ஒரு செய்தி என்ன என்றால், எல்லாவற்றை பற்றியும் ஒரு புரிதல் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே அவருக்கு இருந்திருக்க வேண்டும். மிக மேலோட்டமாகத்தான் அவர் இருந்திருக்கிறார். எல்லாவற்றையும் இணையதளத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று கருதி இருக்கிறார் என்பது புரிகிறது. ரெண்டாவதுங்க, இப்போ கூட்டணி திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு இப்போ நம்ம ஆட்சிக்கு அவர் வரலான்னு சொல்லி முதல்ல ஆதரவு பெற்றிருந்தார். இருந்தாலும் கூட இது பின்னாடி ஏதாவது சிக்கல் வருமோன்னு நினச்சி தான் இன்றைக்கி அதிமுகவில் ஒரு பிளவை ஏற்படுத்தியிருக்காரோ இவரை ஏற்படுத்தி அதுக்கான அதிலிருந்து சில எம்எல்ஏக்களை வந்து இவர் விட்டுருக்காரோங்கிற ஒரு சந்தேகம் எழுது இல்லைங்களா? இது உண்மையாக இருக்குமா? அவர் அந்த மாதிரியான வேலைகளை செய்கிறதுக்கானது நடக்கிற நிகழ்ச்சிகள் அப்படித்தானே நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. ஒரு விதத்தில் இது முறையற்றதாக இருக்கிறது. அதாவது முன்னாள் முதலமைச்சர் அவர்களை, வைகோ அவர்களை, அன்புமணி, சீமானை கூட நேரில் போய் பார்த்ததெல்லாம் ஒரு நல்ல பண்பாடு என்று சொன்னால், அதே நேரத்தில் இப்படிப்பட்ட செய்திகளில் அவர் மிகுந்த தடுமாற்றத்தோடு இருக்கிறார் என்பதையும் அது காட்டுகிறது. சரியான செய்தியாக அது படவில்லை. அவர் எதையும் உள்வாங்கி கொண்டு பேசவில்லை. யாரோ சொல்வதை கேட்டுக்கொண்டு பேசி கொண்டிருக்கிறார் என்பது தான் என்னுடைய கருத்து. அது எங்கே அந்த ரொம்ப பெருத்த சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி முன்னாள் முதல்வர் மற்ற கட்சி தலைவர்லாம் பார்த்தவர் அவர் எடப்பாடி எடப்பாடியாரை தான் பார்த்துருக்கணும், அதுதான் முறை. ஆனால் அதை விட்டுட்டு ஒரு அதுலேருந்து பிளவுபட்ட அந்த ஒரு எம்எல்ஏக்களை வந்து சிவி சண்முகம் குரூப்பை போய் பார்க்குறாரு அப்படின்னா, இது வெளிப்படையாக வந்து அவர் ஏதோ ஒன்று பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது இல்லைங்களா? இது மக்கள் எப்படி பார்ப்பாங்க? நீங்கள் எப்போ வந்து இது ஊழல் கட்சின்னு சொன்னாங்க, இது தீய சக்தின்னு சொல்லிட்டு வந்துட்டு, இன்றைக்கி எந்த தீய சக்தின்னு சொன்னால் அந்த கூட்டணி கட்சியிலேருந்து ஆதரவு பெற்றுட்டு திரும்ப ஊழல் கட்சிங்கிறவங்கள்ட்ட போய்ட்டு அவங்கள எம்எல்ஏக்களை வந்து தனக்கு பக்கத்தில் கொண்டு வரதுன்னு நினைக்கிறது வந்து விஜயனுடைய மதிப்பு எப்படி அடுத்த கடத்துக்கு கொண்டு போவாங்க, மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? எடப்பாடி அவர்களின் மீது, அவர் அரசியலின் மீது நம்ம கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சட்டமன்றத்திற்குள்ளேயே வராத 234 இடங்களிலும் அந்த கட்டுத்தொகை டெபாசிட்டையே இழந்த சீமானை பார்க்கிற போது, இத்தனை இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிற கட்சியின் தலைவர் எடப்பாடியை அவர் பார்த்திருக்க வேண்டும். எடப்பாடியை பார்க்காமல் தனியாக ஒரு குழுவை, அவர்களிடமிருந்து பிரிந்து வந்த குழுவை இன்னமும் பிரிந்து வரவில்லை, பிரிந்து நிற்கிற ஒரு குழுவை போய் பார்த்திருக்கிறார் என்பது ஒரு விதத்தில் முறையற்றது. அந்த முறையற்ற செயல் சட்டமன்றத்திலும் தொடர்கிறது. ஒவ்வொரு கட்சி தலைவரும் பேசுகிற போது எடப்பாடியைத்தான் அழைக்க வேண்டும். வேலுமணி அவர்களை பேச அழைத்தது என்ன விதத்தில் அது முறையான செயல் என்று சொல்ல முடியும்? அதையும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் சரியாக சொல்லுகிறார். ஒவ்வொரு வீட்டுக்கும் புதுசு புதுசாக சோபா வருது, சோபா வந்த உடனே பின்னாடியே முதலமைச்சரும் வருகிறார். இது இந்த புஷ்பா படத்தில் வர மாதிரியே இருக்குது என்று சொன்ன ஒன்று தான். உண்மையாக சொன்னால் இன்றைக்கி தான் நான் அந்த புஷ்பா படம் நான் பார்த்ததில்லை, தேடி பார்த்தேன். அதில் செம்மரம் கடத்துகிற அவர்கள் இப்படித்தான் அந்த படத்தில் சோபாவுக்குள் என்று அதையும் ரொம்ப அழகாக உதயநிதி சொல்கிறார். இந்த மாற்றம் என்பது இயல்பாக நடந்ததா, இந்த சேஞ்சுக்குள்ளே ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் இருக்கா என்று உதயநிதி கேட்கிறார். இது முறையற்ற செயல். நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு பிரிவை பார்ப்பது, அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இந்த நிமிடமும் நீடித்து கொண்டிருக்கிற, நாளைக்கு நீங்கள் யாரை வேணாலும் மாற்றுங்க, இப்போ அவர் தானே. எனவே எடப்பாடியை புறக்கணிப்பது, அதுவும் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார், நீங்கள் எடப்பாடியும் போய் பார்ப்பது தான் முறை என்று நான் சொன்னேன். பார்க்கிற திட்டம் இருக்கிறது என்று சொன்னார் என்றால் அந்த திட்டம் வரவில்லை. அதற்கு முன்னால் சிவி சண்முகம் வீட்டுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஒரு முதலமைச்சருக்கு ஏன் அது நீங்கள் எண்ணி பார்க்கலாம். திமுகவில் கூட இப்போது முன்னாள் முதல்வரையும் உதயநிதி அவர்களையும் பார்க்காம வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் போய் முதலமைச்சர் பார்த்தால் அதற்கு என்ன பொருள் என்று சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். எனவே இவ்வளவு தூய ஆட்சியாக இருக்கிறதே என்று எடுத்த உடனேயே ஒரு சந்தேகம் வருகிற நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது. சரி, இப்போ அவர் என்னை விஜய் சொல்கிறாரு, என்னை வந்து நீங்கள் வந்து ரீல்ஸு அந்த மாதிரியான சமூக வலைதளம் தான் கட்சி அப்படின்னு, உங்கள் ரீலே அருந்து போயிருக்கு, நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் வந்து என்னையே எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கீங்கிறது அவர் சொல்கிறாரு விஜய். எதுக்காக சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திமுகவோட நிலை அப்படி தான் இருக்குது, நீங்கள் தோல்வி அடைஞ்சதுனால வந்து என் மேலே வந்து நீங்கள் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றாரு. இப்போ ஆட்சி இப்போ முதலமைச்சராக பொறுப்பேற்று 3 நாள் தான் ஆச்சு. இவ்வளோ பெரிய முரண்பாடுகளோடு இப்படி இருக்கக்கூடிய விஜய் வந்து இப்போ இருக்கிற நம்பிக்கை தீர்மானத்தின் அடிப்படையில் இன்னும் 6 மாதங்களுக்கு வேறு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. இதை எப்படி தொடர்ந்து ஒரு கொண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்களா? நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதோ அந்த ஆட்சியை மாற்றுவதோ நம்முடைய நோக்கம் இல்லை. சரி, அப்படி இருந்தால் நம் கூட்டணியில் இருக்கிறவர்களையே போய் நீங்கள் ஆதரவு கொடுத்தால் எங்களுக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை, நாங்கள் இடையூறு செய்ய மாட்டோம் என்று நாம் சொல்லியிருக்க மாட்டோம். நீங்கள் சொல்லுகிற அந்த ரீல்ஸ் அறந்து போவது, இன்னமும் குளத்தூர் வெற்றியை பார்த்த பிறகாவது எங்களின் உங்கள் குளத்தூர் வீழ்ச்சியை பார்த்த பிறகாவது எங்களின் வெற்றி அலை புரியவில்லையா என்று பேசுவதெல்லாம் ஒன்று அறியாமை, இன்னொன்று ஆணவம். ஒரு கட்சியை வெற்றி தோல்விகளை எல்லாம் பார்த்து வரும், இன்னும் அவர் தோல்வியை பார்க்கவில்லை. இப்போது தான் வந்திருக்கிறார். வந்ததும் வராததுமாக ஒரு வெற்றி கிடைத்து விட்டது என்று வையுங்கள், அது மனிதனை இப்படித்தான் நிலைகுலைய செய்யும். மிகப்பெரிய தலைவர்கள் 10ஆம் தேதிக்கு முன்னாடி அவர் அந்த இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லலை. அப்போ வந்து யார் ஆதரவு கொடுத்தா போதுன்னு இருந்தார். எப்போ அதிமுக 2ஆம் கொலை போட்டு அந்த ஒரு குரூப்பு தனியாக வருது முடிவாச்சோ அப்போ ஆரம்பிச்சிட்டார். இப்போ வந்து திமுக தோல்வி தெரியலையா, 15 அமைச்சர் போயிட்டாங்கிறதெல்லாம் இப்போ அவர் தான் அந்த கூடுதலாக பேச ஆரம்பிக்கிறார். ஏன்னா அந்த அதிமுகன்னு ஒரு அணியிலிருந்து 20க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வரப்போகிறாங்க, வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கூட்டணி திமுக தோழமை கட்சிகள் கொடுத்த ஆதரவு வந்து அவருக்கு வந்து பெருசாக தெரியலையோ அப்படிங்கிறது தான் வெளிப்படையாக தெரியும். ஒரு வேறுபாட்டை கவனிக்க வேண்டும். அதாவது திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகளோ, பொது உடைமை கட்சியினரோ, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோ ஆதரவு கொடுத்த போது எந்த எதிர்பார்ப்போடும் அந்த ஆதரவை கொடுக்கவில்லை. அவர்கள் எந்த அமைச்சர் பொறுப்பையும் கேட்கவில்லை.
ஆனால் காங்கிரஸுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பது தெரிகிறது. இப்போது ஆதரவு கொடுக்கிறவர்களுக்கு அது சி.வி. சண்முகமே வெளிப்படையாக சொல்கிறார், எல்லோரும் பதவியை எதிர்பார்த்து தான் ஆட்சியில் இருக்கிறோம், நாங்கள் என்ன மடமாக வைத்திருக்கிறோம் என்று கேட்கிறார். பதவியில் எதிர்பார்த்துத்தான் அவர்கள் அரசியலில் இருக்கிறார்கள், மக்கள் நன்மை செய்வதற்காக இல்லை என்பதை அவரே ஒரு ஒப்புதல் வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார். எனவே அதையும் இதையும் ஒப்பிட முடியாது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுத்த ஆதரவு. இரண்டாவது, தேர்தலில் தோல்வி என்பதெல்லாம் வரும். மிகப்பெரிய தலைவர்கள், இந்திரா காந்தி தேர்தலில் தோற்றிருக்கிறார், அறிஞர் அண்ணா, காமராஜர், ஜெயலலிதா ஒரு மக்கள் செல்வாக்குள்ள தலைவராக இருந்தவர் தான். கொள்கை தலைவர் அம்பேத்கரே தோன்றிருக்காரு. அவர் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கிறார். அவர் பதவிக்காக அரசியல் வந்தவர் இல்லை. எல்லோரும் தோற்றிருக்கிறார்கள். திமுகவும் பல வெற்றிகளையும் பல தோல்விகளையும் பார்த்திருக்கிறது. அதாவது ஒரே ஒரு இடத்தில் மட்டும் வெற்றி பெற்றோம், 91 சட்டமன்ற தேர்தலில். 2014 40 நாடாளுமன்ற இடங்களில் ஒன்றில் கூட வெற்றி பெறவில்லை. 2024 40 இடங்களிலும் வெற்றி பெற்றோம். வெற்றி தோல்விகளை எல்லாம் விஜய் இதுவரையில் பார்த்ததில்லை. வந்ததும் வராததுமாக ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. இந்த ஒரு ஆணவம் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். நான் முதலில் சொன்னதை இறுதியாக இப்போதும் சொல்லுகிறேன், வெற்றி ஆணவத்தை தரும், காலம் அதை சரி செய்யும். நன்றிங்க. நன்றி, வணக்கம்.